நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனின் ஏட்டில் நமது முதல் பக்கத்தில் புண்ணிய கணக்கை சித்திரகுப்தரால் எழுத வைப்போம். சித்ரா பௌர்ணமி என்பது புராணங்களில் சித்திரகுப்தன் பிறந்த நாளாகும். நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்றுவிடாமல் எழுதி வைத்து நம்முடைய உயிர் பிரிந்ததும் நாம் நரகத்திற்கு செல்ல போகின்றோமா அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல போகின்றோமா என்பதை நிர்ணயிப்பது இந்த சித்திரகுப்தனின் கையில் இருக்கும் கணக்கு புத்தகத்தில் தான் உள்ளது. சித்ரா பௌர்ணமி புராண கதையில பார்க்கலாம். தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தையே சித்ரா பௌர்ணமி திருநாளாக எல்லோரும் கொண்டாடி வருகின்றனர். இந்த தினத்தில் குறிப்பாக சித்திரகுப்தரை வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய தினம்தான் சித்திரகுப்தனின் பிறந்தநாள் என்றும் சில சாஸ்திர குறிப்புகள் கூறுகின்றன. ஓர் அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என வேண்டினார். சிவனும் தன் மூச்சுக்காற்றால் உயிர்ப்பித்து கொடுத்தார். சித்திரன் மூலம் சித்ரா பௌர்ணமி என்று பிறந்ததால் அவர் சித்திரகுப்தன் என்று அழைக்கப்பட்டார். அவரே யமதர்மராஜரிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தாளராக பணியாற்றுபவர் என்கிறது புராணம். சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு. இந்திரன் பாவ விமோச்சனமின்றி அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில் மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாவ விமோச்சனம் பெற்ற புண்ணிய நாள் சித்ரா பௌர்ணமி அன்றுதான் எனவும், சீதாராமர் வனவாசம் முடிந்து நகருக்குள் திரும்பிய நாள் சித்ரா பௌர்ணமி நாள் எனவும், மதுரை வைகை கரையில் கள்ளழகர் எழுந்தருளிய நாள் சித்ரா பௌர்ணமி எனவும் புராணங்கள் கூறுகின்றன. செவ்வாய் தோஷத்தை நீக்கும் நவக்கிரக கேதுவின் தேவதை சித்திரகுப்தர். எனவே கேதுவின் தோஷங்கள், தடைகள், குழப்பங்கள் தீரும். கடன் பிரச்சனைகள், சத்துரு துன்பங்கள் நீங்கி சுலபமாகும். நவக்கிரக தோஷங்கள், பாவ விமோச்சனம் நீங்குகிறது. புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது. திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பது, தொழில் தடைகள் நீங்கி தொழில் மேன்மை கிடைக்கிறது. செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செவ்வாய் தோஷம் நீங்குகிறது. சந்திரனின் காரகத்துவமான தனம், உடல், மனம் மேன்மையடைகிறது. அன்னை தினம் தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெற்று இந்த நாள் பெண்கள் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடைகளையும் செய்ய வேண்டிய நாள். மாங்கல்ய பலம் பெரும் நாளாகும். தோஷத்தை போக்குற சித்திரகுப்தரை பார்க்கலாம். நவகிரகங்களில் ஒன்றான கேதுவுக்குரிய பிரத்யேக தேவதையாக சித்திரகுப்தனை கூறுவர். ஞானக்காரனான கேது பூர்வ புண்ணியத்தை நிர்ணயித்து கொடுப்பவர். ஒருவர் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும். அதனால்தான் ஜோதிட சாஸ்திரம் ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லை என்கிறது. இப்பேற்பட்ட கேது பகவானின் தொல்லையிலிருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது சித்திரகுப்தனை வணங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோயில் யமதர்மராஜனுக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி உண்டு. காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு கோவில் உள்ளது. இங்கு இவரை தரிசனம் செய்வதால் வாழ்வில் பல நல்ல நன்மைகள் கிடைக்கும். இன்றைய தினம் அன்னதானம் மற்றும் ஆடை தானம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை காற்றோடு கரையும் கற்பூரம் போல காணாமல் போகும். நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.